டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்யூனிட்டி பேஜில் கொடுக்குற சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரில் மட்டும்தான் வின்னிங் விழுந்துருக்கு நண்பா. மற்றபடி எதுலேயுமே வின்னிங் கிடைக்கல. கேரளாலையும் டியர்லேயும் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கல. அது என்னென்னா பேட்டர்ன் மாற்றிருக்கேன் நண்பா. கேரளாலையும் டியர்லேயும் நான் உங்களுக்கு பேட்டர்ன் மார்க் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இன்றைக்கி கெஸ்ஸிங்க அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கு நண்பா. இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் வரும்னு நினைக்கிறேன் நண்பா. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதே மாதிரி கேஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட வின்னிங் வரல. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்த ஒரு நம்பருமே வின்னிங் வரல. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்கு நண்பா. நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துடலாம் வாங்க. இந்த பேட்டர்ன் கரெக்டாக பார்த்துக்கோங்க நண்பா. பின்னாடி நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மந்த்லி சார்ட்டில் போன மாதத்துக்கு முந்தின மாதம் உள் நம்பருக்கு 444 வச்சுருப்பான், சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் இந்த கிராஸில் வந்துட்டு உள் நம்பருக்கு, அதாவது உள் நம்பர் டி போர்ட்லேருந்து 444 வச்சு சி போர்டில் 9ஆம் நம்பர் வச்சுருப்பான், சரிங்களா? இதே நம்பர் வந்து வெளி நம்பருக்கு இங்கே வந்திருக்கணும். 444 இங்கேயே வந்திருக்கணும், சரிங்களா? ஆனால் வந்துட்டு ஒரு 4 நாள் தள்ளி இந்த 494 இந்த நம்பரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இந்த நம்பர் நான் பார்த்தேன். ஆனால் 44 கெஸ்ஸிங் வந்ததுன்னா இந்த நம்பர் ட்ரை பண்ணலான்னு வச்சேன் நண்பா. நம்ம இன்றைக்கி எடுத்த நம்பர் ஃபுல்லாமே 49 எங்கேயுமே வராதனால அந்த நம்பர் நான் ட்ரை பண்ண வேணான்னு விட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இயர்லி சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி மிஸ் ஆச்சுன்னு. அதை பார்த்துருந்தோம்னா இந்த நம்பர் ட்ரை பண்ணியிருக்கலாம். காட்டுறேன் பாருங்கள். நம்ம இன்றைக்கி எப்படி எடுத்திருந்தோன்னா இந்த 7ஆம் நம்பர் இங்கே 7ஆம் நம்பர் இறங்கினதுக்கு இந்த 755 இந்த 756ன்னு வச்சுருந்தா இங்கே சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் வரும்னு சொல்லி எடுத்திருந்தேன் நண்பா, சரிங்களா? அங்கே தான் தப்பு பண்ணிட்டோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த 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 ரூட்டு பார்த்துக்குங்க. இந்த 731 இங்கே இருக்குங்களா? இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் 731. இங்கே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 792. ரீசெண்டாக விழுந்த 7ஆம் நம்பரில் 792. இந்த கிராஸுக்கு 794, சரிங்களா? இந்த 2 நம்பர்லேருந்து எந்த நம்பருமே இங்கே ஏபி ஏசியில் மேட்ச் ஆகிருக்காது. ஏபியில் 79, ஏசியில் 74, 72 எதுவுமே மேட்ச் ஆகிருக்காது. அவன் இங்கேருந்து எடுத்திருப்பான் பாருங்கள். இந்த 730 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 730 எடுத்துகிட்டு இங்கே வச்சுருப்பான். 730 ஏபியில் 73 வச்சுட்டு சி போர்டில் 0 பெண்டிங் வச்சுருப்பான், சரிங்களா? அந்த சி போர்டில் பெண்டிங் 0 அடுத்த வருஷம் பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் நவுத்தி பவரில் வச்சு முடிச்சிருப்பான் இந்த நம்பர், சரிங்களா? இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் காட்டுறேன் பாருங்கள். இந்த 756க்கு இந்த 755 தான் வச்சுருப்பான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு இந்த 5ஆம் நம்பர் எடுத்து இங்கே வச்சுருந்தேன். அந்த கிராஸ் நம்பரும் 57, 52 மேட்ச் ஆனதுனால இந்த 5ஆம் நம்பர் எடுத்து நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். ஆனால் எங்கேருந்து அந்த நம்பர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ரீசண்டாக வந்த நம்பரை விட்டுட்டு ஒரு நம்பர் தள்ளி இருக்கிற 7ஆம் நம்பர் இந்த நம்பரை எடுத்து, சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த 794 இருக்குங்களா? இந்த 794ல் இந்த ஏ போர்டில் 7ஆம் நம்பர் போன வருஷம் வச்சுட்டு பிசியில் அந்த பெண்டிங் இருக்கிற 94 அப்படியே நீங்கள் இறக்கியிருப்பான் நண்பா. ஒரு நம்பர் கூட பவர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே 94ன்னு சொல்லி இந்த பிசியில் இறக்கி இந்த நம்பரை முடிச்சிருப்பான். அதே மாதிரி ஏபியில் இதே ரூட் தான் வீக்லி சார்ட்டில் காட்டுறேன் பார்த்துங்க. வீக்லி சார்ட்டில் இந்த 634 இந்த ரிசல்ட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நம்பர் தான் க்ளூ நம்பர் நண்பா, சரிங்களா? இந்த 6ஆம் நம்பர் இங்கேயும் அதே மாதிரி எடுத்திருப்பான். இந்த 651ங்கிற நம்பர் தான் எடுக்கணுங்க, ரீசெண்டாக விழுந்த நம்பர். ஆனால் ஒரு நம்பர் தள்ளி 623. இந்த 623 எடுத்துகிட்டு 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சுட்டு பிசிக்கு 23 73ன்னு திருப்பி வச்சுருப்பான் ஒரு நம்பர் பவர் பண்ணி, சரிங்களா? இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது 7ஆம் நம்பர் க்ளூ நம்பர். இந்த 7ஆம் நம்பர் க்ளூ நம்பர் எடுத்து இந்த ரிசல்ட் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், சி போர்டில் 7,
சரிங்களா? சி போர்டு 7 எடுத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் அந்த 7ஆம் நம்பரு. சி போர்டில் 7 வச்சுட்டு ஏபியில் வந்து இந்த 94 வந்து பெண்டிங் வச்சுருப்பான். அந்த ஏபி 94 ஏபியில் இங்கே 49ன்னு வச்சு இன்றைக்கி ரிசல்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பான் நண்பா. சரிங்களா? இன்றைக்கி கெஸ்ஸிங் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது நண்பா. பார்த்துக்குங்க, கவனமாக பார்த்துக்குங்க. போன வார ரிசல்ட் வந்து 176. சரிங்களா? இந்த 176க்கு இந்த 192, அதாவது ரீசெண்டாக இங்கே விழுந்த 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 192. சரிங்களா? இந்த 192 இல்லைன்னா 107, இந்த கிராஸில் 107 இந்த நம்பர் தான் வச்சுருக்கணும் எடுத்து ரிசல்ட்டாக. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பான்னா இந்த 176க்கு இந்த அதுக்கு அடுத்து இருக்கிற 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 136. சரிங்களா? இந்த 136க்கு வந்து 176ன்னு வச்சுட்டு பி போர்டில் ஒரு 3ஆம் நம்பர் பெண்டிங் வச்சுருப்பான். அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டில் ஒரு 3ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6574 அப்படின்னு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட் நண்பா. சரிங்களா? இந்த 6574க்கு இந்த ஏ போர்டு நம்பர், அதாவது உள் நம்பர் ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விழுந்ததில் 65, அதாவது 27 இருக்கும். 65 இந்த 2க்கு 7ன்னு பவர் வச்சு சி போர்டில் 4ஆம் நம்பர் வச்சுருப்பான். அப்போ அந்த பெண்டிங்கில் இருக்கிற அந்த 7ஆம் நம்பர் வந்து அடுத்த வாரத்துக்கு சி போர்டுக்கு வந்திருக்கணும், ஆனால் நவுத்தி பி போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5176. சரிங்களா? இந்த 5176க்கு இங்கே பாருங்கள், இந்த ரெட்டில் இருக்கிற நம்பரை விட்டுருங்க. அது வந்து அன்றைக்கி ஆக்சுவலாக லீவு, இந்த சார்ட் தப்பாக இருக்குது. சாரி, அன்றைக்கி லீவ் இல்லை, பம்பர் ரிசல்ட். சரிங்களா? அந்த 51 அந்த பம்பர் ரிசல்ட் விட்டு பார்த்தீங்கன்னா 218 இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 51 இந்த 2க்கு பவர் 7 வச்சு சி போர்டு 8ஆம் நம்பர் பெண்டிங் வச்சுருப்பான். சரிங்களா? அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சி போர்டுக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5க்கு 5. சரிங்களா? நேற்று வந்த ரிசல்ட்டு இப்படி தான் வந்திருக்கும். இந்த 5க்கு 5க்கு 8க்கு 3 வச்சுருப்பான். சரிங்களா? அப்போ நாளைக்கு வந்து 9க்கு பி போர்டுக்கு ஒரு 9 இல்லைன்னா 4 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதாவது இந்த கண்டினியூஸாக 3 நாளில் வந்து 21, 76, அதே மாதிரி இங்கே 76க்கு கீழே வந்து ஒரு 21, 76 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் 8 நம்பர் பவர் பண்ணி கொடுத்துருந்தா 2 நாள் உழுகலாம் நண்பா. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதிகபட்சம் நாளைக்கு உழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதுக்கு ரூட்டும் இருக்குது, நான் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இன்னைக்கு விழுந்த ரிசல்ட்டு இயர்லி சார்ட்டில் இருக்கிற ரூட்டு அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 4ங்களா. சரிங்களா? இந்த சி போர்டு நம்பரு 4 எடுத்து ஏ போர்டில் வச்சுருந்தா பிசிக்கு வந்து ஒரு 76 வர வேண்டியது இருக்குது நண்பா. அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்தீங்கனாலும் 67, 76 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த வீக்லி சார்ட்லேயும் இந்த பேட்டர்னு மேட்ச் ஆகுதுங்களா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பிசியில் வந்து ஒரு 76, 67 விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயர்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்குது, நான் அதையும் காட்டுறேன். இயர்லி சார்ட்டில் நம்ம இங்கே ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 744. சரிங்களா? இந்த 744க்கு இங்கே சி போர்டு நம்பர் ரீசெண்டாக உள்ள நம்பர் 725ன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்தது பிசிக்கு வந்து ஒரு 25, 52 வர வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இன்றைக்கி எடுத்த மாதிரி எடுத்தாங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற 7ஆம் நம்பர் கணக்கு பண்ணிங்கன்னா பிசிக்கு ஒரு 714ங்களா. 714 கரெக்டாக அந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் எடுத்து வச்சுருப்பான். சரிங்களா? 744க்கு 714 இருக்குங்களா. இப்போ பி போர்டுக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு வேளை இந்த 7ஆம் நம்பருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற 7ஆம் நம்பர் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா லாஸ்ட் டைம் வச்ச மாதிரி இந்த 744க்கு ஏ போர்டு கீழே வந்துருச்சுங்களா. பிசிக்கு ஒரு 76 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அது பவர் பண்ணி அதான் இங்கே 1ஆம் நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த 1ஆம் நம்பர் எடுத்து பவர் பண்ணி வச்சாலுமே ஒரு 17 இந்த மாதிரி நம்பர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த 4 நம்பர் பாருங்கள்.
இந்த 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 7744 சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 7767 இருக்கும் சரிங்களா. இந்த 77 இங்கே வந்துருச்சு. இந்த பிசிக்கு இங்கேயும் ஒரு 67 வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம வீக்லி சார்ட்டில் பி போர்டில் 3, சி போர்டில் 8ஆம் நம்பர்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு கூட இங்கே ஒரு நம்பர் மேட்ச் ஆகும். இந்த ஏ போர்டு நம்பர் தான் சரிங்களா. இந்த ஏ போர்டு 7க்கு இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 713 இருக்கும் சரிங்களா. அந்த பி போர்டு 1ஆம் நம்பர் பெண்டிங் பார்த்தோம் இல்லைங்களா. அதுபடி பார்த்தோம்னா இந்த 713 இருக்குங்களா. இந்த 713ல் பிசிக்கு ஒரு 13 கூட எடுத்து வைப்பான் நண்பா சரிங்களா. இதே மாதிரி இந்த 7ம் பார்த்துட்டிங்கன்னா 718 இருக்கும் சரிங்களா. இந்த ஏ போர்டு 7ஆம் நம்பர் இருக்கிறதுக்கு பிசிக்கு ஒரு 18 81 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 53, இந்த 35 53 இந்த நம்பர் வைக்கிற கூட வாய்ப்பு இருக்கு நண்பா சரிங்களா. வீக்லி சார்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த 055 இருக்குங்களா. அதே மாதிரி இந்த மேலேருந்து 055ன்னு சொல்லி இங்கே முடிச்சிருப்பான் சரிங்களா. இந்த 055க்கு இந்த ஏ போர்டுக்கு அடுத்த வாரம் 5ஆம் நம்பர் வந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். இந்த 517 இருக்குங்களா. இந்த 517க்கு ஒரு வேளை இந்த கிராஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னா ஏ போர்டுக்கு ஒரு 7ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்பா சரிங்களா. இதே மாதிரி பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் கெஸ்ஸிங்க்கு சி போர்டில் 8ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. ஆல் போர்டில் எந்த போர்டில் வேணால் உட்காரலாம். ஆனால் சி போர்டில் வந்து 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. என் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இல்லைன்னா ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறதுனால பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் பிசியில் பார்த்தீங்கன்னா 48, 98, 38, 76, 67 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி பிசியில் ஒரு 17 கொடுக்காம விட்டேன். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 25, 52, 31, 41, 92, 96, அதே மாதிரி 18, 35, 17 இந்த நம்பரெல்லாம் பிசிக்கு வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ பார்த்த பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக பிசியில் உட்காருங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கு. ஏ போர்டில் ஒரு 7ஆம் நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து ஒரு 25, 75 வரக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 நம்பர் நண்பா. அந்த 8 நம்பர் பார்த்தீங்கன்னா 758, 718, 776, 767, 753, 752, 576, 578 இந்த 8 நம்பர் நண்பா. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 4 டிஜிட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் டி போர்டில் 5 0 வருங்கிறது என்னோட கெஸ்ஸிங் நண்பா சரிங்களா. அதே மாதிரி அதுபடி பார்த்தீங்கன்னா 55, 76, 55, 67, 05, 78, 57, 98, 55, 98 இந்த 5 நம்பரில் ஒரு நம்பர் வருங்கிறது என்னோட கெஸ்ஸிங் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.